வணக்கம். நான் உங்கள் பெயர் சிங்கார வேலுபாலமணி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி. மைவி3யை பற்றியது தான். மைவி3 மீது இப்போ மறுபடியும் பரபரப்பாக பேச தொடங்கியாச்சு. புதிய தலைமுறையில் எம்டி சக்தி ஆனந்தன் பேசியிருக்கிறாரு. அதாவது சில சந்தேகப்படும் நபர்களினோட அழைப்புகள் வருதுன்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்த பெண்மணி அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு வழக்கு போட்டுக்கிறாங்க போல இருக்குது. அது இல்லாமல் இந்த தனியார் இதில் நான் ஒரு வழக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் மூலிமா மிரட்டல் வருது என்னன்றது அவங்கள விசாரிச்சா தான் தெரியும். அவங்க வெளிப்படையாக பேசினா மட்டுமே தான் நமக்கு புரிய வரும். எனக்கு கிடைத்த தகவல்களை நான் பரிமாறிக்கிறேங்க. இதை எதுவும் நான் கூட்டியோ குறைத்தோ பொய் சொல்லியோ நான் இதில் வீடியோ போடலாம். நான் என்ன பொய் சொல்லி வீடியோ போடணுன்ற அவசியமும் எனக்கும் இல்லை. எனக்கும் மைவி3 நிறுவனத்திற்கும் சக்தி ஆனந்தனுக்கும் எந்த விதமான வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது. இது முழுக்க கிட்டத்தட்ட 99.9% உறுதி செய்யப்பட்ட தகவல் நான் சொல்கிறது. நல்லா பார்த்தேங்க. இது எல்லாமே நான் பிரிச்சோ பேசலை. இதில் என்னோடய உறவினர்கள் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ இதில் இதனால் எனக்கு என் மகன் பேசாமல் போனாலும் சரி, என் மகள் பேசாமல் போனாலும் சரி, எனது மருமகன் பேசாமல் போனாலும் சரி, என் பேரன் பேத்தியை இனிமேல் நான் பார்க்க முடியாதுன்ற நிலை வந்தாலும் சரி, அதை பற்றி நான் எந்த கவலையும் படலை. நான் ஒரு உண்மை சத்தியத்தை பேசுகிறபோது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ இடையூறுகள் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ மன உளைச்சல், மன அழுத்தத்துக்கு ஆளாகுன்றதை இந்த மைவி3 இதில் நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். நான் அதாவது அந்த வழக்கு தொடுத்ததாக அசோக் ஸ்ரீநிதி ஒரு வீடியோவில் போட்டிருந்தார். பயங்கர வைரலாச்சு. தருமபுரியில் ராஸ் வரணும்னு ஒரு பொண்ணும், காங்கேயம் பகுதியில் பேபின்ற ஒரு பெண்ணும் பணம் இது பண்ணதாக சொல்லி புகார் மனு கொடுத்தாங்க. அந்த புகார் மனு மீது நேரடியாக போய் கமிஷனரை சந்திச்சே கொடுக்குறாங்க. கமிஷனர் உடனடியாக அதை வாங்கி அது அங்கே இருக்கிற கொட்டி இது என்னதுன்னு பார்த்து டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, அந்த புகார் மனு அளிக்கும்போது கமிஷனர் அலுவலகத்தில் அந்த 2 பெண்களும் புகார் மனு அளித்து மரியாதைக்குரிய காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கையெழுத்து போட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட கொடுக்கும்போது அருகில் நானும் இருந்தேன். உண்மையை மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன அந்த அவங்க கொடுத்துட்டு உடனடியாக டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்து இது விசாரிங்கன்னு சொல்லி கடந்த 25/4/2024 அன்று இந்த 2 பெண்களும் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க போகிறோம், நீங்கள் வாங்க ஏன்னு கேட்டதுனால போயிட்டு இந்த புகார் மனு அளிக்கும் பொழுது நானும் அருகில் இருந்தேன். அதன் பிறகு நடந்ததெல்லாம் வெளிப்படையாக நான் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனால் வழக்கு இந்த ராஸ் சொர்ணம் என்கிற பெண்மணி, அதாவது அந்த வீடியோவில் அந்த கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு பேசுவாங்க, அந்த பொண்ணு தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்ன ஆகிவிட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டாச்சு. இனி மைவி3யை சேர்ந்த நபர்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு நான் பிஎம்க்கு போட்டேன், சிஎம்க்கு போட்டேன் அப்படின்றதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் வேறு ஏதாவது ஒரு வகையில் கூட சக்தி ஆனந்தன் அவர்கள் பணத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஏன்னா சக்தி ஆனந்தன் கூட நான் போய் நின்று பார்க்கல. அதனால் சக்தி ஆனந்தன் இப்படி தான் செய்கிறாரா என்னெல்லாம் தெரியல. தருமபுரியில் விசாரிக்கும் பொழுது அவங்க இந்த விசாரணையில் திருப்தி இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோலேயே அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. அந்த நேரத்தில் அந்த முகவர்கள் கட்டாயப்படுத்தினாங்களா இல்லை மிரட்டினாங்களான்றது சரியாக தெரியல. ஏன்னா மிரட்டினாங்கன்னு சொன்னோம்னா இப்போ நம்ம ஆதாரம் கேட்போம். ஒருவேளை அவங்க மிரட்டியிருக்கலாம், இவங்கள்கிட்ட ஏதோ வீடியோ எதுவும் எடுக்காமல், இல்லை வீடியோ ஏதோ வச்சுருந்து கூட நாளைக்கு நீதிமன்றத்துலேயே எங்கேயோ கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் கூட அவங்க அது மறைச்சி கூட வச்சுருக்கலாம். அது தெரியல, நம்மளுக்கு என்ன ஏதுன்றதும் முழுசாக தெரியல.
அந்த மைவி3 முகவர் சீனிவாசன் என்பவர் வந்து இது பண்ணது சொல்ல, அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய மாப்பிள்ளை தான். நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். அவர் கட்டாயப்படுத்தினாரா மிரட்டினாரான்றதை எனக்கு தெரியாது. நான் பேசுகிறது கிடையாது என்கிட்ட. ஏன்னா இந்த மைவி3 பிரச்சனை வந்தது வந்து அவர் வந்து தயவுசெய்து இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கம்மா, இனிமேல் எனக்கு இது ஃபோனுக்கு இந்த இது பண்ணாதீங்கன்னாரு. அதனால் அவர் கேட்டுக்கொண்டதன்படி இது நாள் வரை அவருக்கு நான் வந்து அலைபேசி மூலமாகவோ எந்த குறுஞ்செய்தி எதுவுமே என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து எதுவுமே நான் வந்து அவருக்கு அனுப்புறது கிடையாது. சமீபத்தில் இந்த தருமபுரி பிரச்சனையினால் வந்து இன்று வரையும் நடந்து என் பேரன் பேத்திங்க பார்க்காம தான் இருக்கேன். அதுக்காக ஒரு உண்மையை வந்து மறைச்சி பேசணுன்ற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. இதனால் வருத்தங்கள் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ என் பொண்ணு கோச்சிக்கிட்டாலும் சரி, என் மருமகன் கோச்சிக்கிட்டாலும் சரி, உண்மையை நான் பேசி தான் தீருவேன், உண்மையை சொல்லி தான் தீருவேன். அன்றைக்கி வந்து தருமபுரி எஸ்பி ஆஃபீஸில் விசாரித்ததில் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. திருப்தி இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை எழுதி கொடுத்துட்டு வந்த நேரத்தில் வந்து எனது மாப்பிள்ளையான திரு சீனிவாசன் அவர்கள் வந்து கட்டாயப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லிச்சு அந்த வீடியோவில். மைவி3 மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டே வாபஸ் ஆகு, என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் ஆகு, நீ கட்டின பணத்தை கொடுத்துட்றேன், அதுக்கு மேலேயும் கம்பெனியில் ஏதாவது பேசி பணம் வாங்கி, உங்கள் மீது தவறு இல்லை என்றும் பட்சத்தில் நீங்கள் ஏன் வந்து இதை வந்து பணம் கொடுக்கணும்? நீங்கள் இப்போ நான் வந்து உறவுக்காரராக பேசுகிறேன், மைவி3 முகவரை பார்த்து கேட்குறேன், எதுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தணும்? வழக்கை வந்து நேரடியாக சந்திக்கலாம்ல. வழக்கு என்ன ஆகிட்டதா வந்து எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு சில தகவல்கள் கிடச்சிருச்சு. விரைவில் மைவி3 ஆப் வந்து முடக்கப்படும். வங்கி கணக்குகள் முடக்கப்படுறாங்களா, என்ன முடக்கப்படலாம், அல்லது சக்தியான வந்து நாளைக்கு வேறு எதுனா ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு பணம் அதை கட்டினவங்க யாரும் என்னால் அடிக்கடி சொல்லுவார், என்னால் ஒரு பைசா கூட யாருக்கும் இது பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் அந்த வந்து இந்த சொம்புத்துக்குறாங்க பாருங்கள், அந்த ஜான் விக்டரு, அப்புறம் இன்னும் ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. அவனா எங்கடா போயிட்டீங்க, செத்து போயிட்டீங்களா, இல்லை ஊரை விட்டு ஓட்டிங்களா? இந்த அவல்பூந்துறை, ஈரோடு அவல்பூந்துறை சேர்ந்த ஒரு மைவி3 இது 4000 பேரை சேர்த்து விட்டுருக்கிறாராம். 4000 பேர்த்துக்கு நான் காசு தரேன்ட்டு இருக்கிறாரு. ஐயா, இதுவரை 1,10,000 21,000 இன்னொரு கட்டி வராதவங்க அந்த ஈரோடு அவல்பூந்துறை நபர்கிட்ட போய் அவருக்கு கீழே இருக்கிற 4000 பேர் இருக்கல, அவங்களுக்கு சொல்கிறேன் நான், எல்லோரும் போயிடாதீங்க. அவருக்கு கீழே யார் யார் சேர்ந்தாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு பணத்தை வாங்குற வழியை பாருங்கள். இனியும் நீங்கள் மைவி3 நம்பி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஆகாதுங்க. இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுனால ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுனீங்க, அது ஏன் பேசுனீங்க, இது ஏன் பேசுனீங்கன்னு. இந்த உண்மை எனக்கு தெரியும். புகார் மனு கொடுக்கும்போது அருகில் இருந்தவன் எனக்கு நான். கோவை மாநகர கமிஷனர் மரியாதைக்குரிய திரு பாலகிருஷ்ணன் ஐயாவிடம் இந்த புகார் மனுவை அளிக்கும்போது அருகில் இருந்தவன் நான். அதனால் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எனக்கும் தெரியும். இது நீதிமன்றத்தில் எந்த நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவாகிருக்குது, ஆணித்தரமாக சொல்கிறேன். இது குறித்து வீடியோவை டெலீட் பண்ணேன், இந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போடு, நாளைக்கு உனக்கே பிரச்சனை வந்துடும் அப்படின்றதும் எனக்கு வேண்டாம். நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன், என்னால் வந்து இது நிரூபிக்க முடியும். புரியுதுங்களா? அந்த வழக்கு இது எல்லாத்தையுமே வந்து வழக்கு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து தைரியமாக பேசுகிறேன். காரணம் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு என்னோடய உறவினர்களும் சம்மந்தப்பட்டிருக்கலாம், என்னோடய உறவினர்களும் இதில் சேர்ந்து சம்பாதிச்சிருக்கலாம், எங்கள் உறவினர்கள் நிறைய முகவர்கள் இருக்கலாம். நான் இதில் கேட்டுக்கொள்வது என்னென்றால், அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மைவி3 மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது முதல்ல வந்து இவங்க வந்து அந்த 1,20,000 வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த காலத்தில் எந்த இடத்துலையும் வந்து மாத்திரை வாங்கிக்கோ அப்படின்ற ஒரு வார்த்தையோ, உனக்கு கீழே 7 பேர் சேர்த்துன்ற வார்த்தையை எந்த முகவரும் யாரிடமும் கூறுவதில்லை. இதுதான் உண்மை. என்னையும் சிலர் மூளைச்சலவை செய்தார்கள். இதை பற்றின ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து இது மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாததுனால நான் வந்து அவங்க சொன்னது நாய் கதை, நரிக்கதை, பேய் கதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன பரவாயில்லப்பா, இப்போ இருக்கிறதே போதும், வயசான காலத்தில் என்ன பீடி சிகரெட் குடிக்கிறனா, தண்ணி அடிக்கிறனா,
என்ன பண்ணுறான் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் திருநூறு வாங்கிறதுக்கு ஒரு வேளை சோறு இருந்தால் கூட போதும், சாப்பிட்டு பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஒருத்தரை நான் வந்து நான் போய் பணம் போடணும், அப்புறம் என் பணத்தை நான் அவசரமாக எடுக்கணுன்ட்டு எனக்கு கீழே ஒருத்தனை ஏமாற்றி சேர்த்தணும், அவங்ககிட்ட நீ சொல்கிற பொய் அதே பொய்யை நான் அவங்ககிட்ட சொல்லணும், எதுவும் சொல்லக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பர்ச்சேஸு? ஒருத்தன் ஒரு 1,21,000 பேங்க்கில் போட்டோன்னா மாதம் 700 ரூபாய்க்கு மேலே வட்டி வரும். அந்த வட்டி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு குறைந்த வருமானமாக இருந்தாலும் நிரந்தரமாக அவங்க ஒரு அரசாங்கத்தின் பாதுகாப்பில் அந்த பணம் இருந்திருக்கும். உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வந்து 1,20,000 கொடுத்துட்டு அவங்க பணத்தையே மாதம் 12,000 கொடுத்துட்டு இந்த கூறுகட்ட ஜனங்கள் இனியாவது திருதுமா? இல்லை இதே மாதிரி இன்னொருத்தன் எவனாவது வந்தாலும் அவன் பின்னாடி போவீங்களா? சந்தேகமாக இருக்குது. என்ன மை3 செயலி இனிமேல் செயல்படாது என்பது வந்து விரைவில் முடக்கப்படும் என்பது வந்து சத்தியமான உண்மை. சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. அது ஒரு கட்சியோட சேர்ந்த ஒரு நபர் கொடுத்த புகாரின் மீது எடுக்கிறாங்களா, இல்லை காவல்துறையை அது தன்னிச்சையாக எடுக்குதா அப்படின்றது. ஆனால் முக்கியமான பங்கு வந்து இந்த பெண்மணிகள் கொடுத்த புகார் ஒரு பக்கம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் நான் சொன்னது தான், அந்த புகார் மனுவை கொடுக்கும் பொழுது மதிப்பிற்குரிய கோவை மாநகர கமிஷனர் அவர்கள் பச்சை இங்கில் மேலே கையெழுத்து போட்டு இதை உடனடியாக டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்புன்னு சொல்லி என்பது நானும் அருகிலேயே நின்று கொண்டிருந்தேன். இதுதான் உண்மை என்று கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் இன்னும் விரிவாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த காணொலிக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருது, என்ன வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த காணொலியில் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பேசுகிறேன் பால்மணி.